வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா சம்பந்தமான போர் அப்டேட்ஸை ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அந்த போருடைய அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட பேச வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக 40 நாள் நடந்துகிட்டு இருந்த இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாமா? இல்லை, சந்தோஷப்படாதீங்க. அதுக்கான நேரம் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போதைக்கு இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த இந்த தாக்குதல் 39 நாளுக்கு மேலே போன நிலையில் அவர் கொடுத்த அந்த செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் அப்படிங்கிற கெடு புதன்கிழமை, நமக்கு இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலையில் தான் இந்த டெட்லைன் முடியறதா இருந்துச்சு. இந்த டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் போர் நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்கிறோம், இந்த போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப ஸ்டெப் எடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ரொம்ப எல்லா முயற்சிகளையும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அடுத்த சில நிமிஷங்கள்லேயே ஈரான் தரப்புல இருந்தும் ஆமாம், நாங்கள் 2 வாரத்துக்கு எந்த விதமான வெடிகுண்டுகள் தாக்குதல்களும் இருக்காது அப்படிங்கிற அந்த 2 தரப்பும் பரஸ்பரமாக ஒத்துக்கிட்டாங்க. எப்பா, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். முதல்ல இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு ஈரான் கிட்ட என்னென்ன பேசினாரு அப்படிங்கிற பற்றின ஒரு சில ஆரம்ப காலகட்ட தகவல்கள் தெரிய வந்திருக்கு. 2 தரப்புக்கும் அமெரிக்கா தரப்புலேருந்து 15 கோரிக்கைகள் வச்சதா சொல்லப்படுது. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 15 பாயிண்ட்ஸ் முன் வச்சதா சொல்கிறாங்க. ஆனால் இதே ஈரான் தரப்பில் பார்த்தீங்கன்னா 10 கோரிக்கைகள் தான் ஏற்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 2 தரப்பும் ஒரு காமனான ஒரு விஷயத்தை அமைதியாக உட்காந்து பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அமைதி பேச்சுவார்த்தையை எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஸ்கஷன் 2 தரப்புல இருந்தும் ஒரு எளியும் புனிமா முட்டிகிட்டு இருந்த நேரத்தில் பாகிஸ்தான் வாங்க பாகிஸ்தானில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்னா 10ஆம் தேதி. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை உட்காந்து பேசலாம், 10ஆம் தேதி உட்காந்து இஸ்லாமாபாத்தில் பேசலாம் அப்படிங்கிற இந்த முயற்சியே உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் இது சண்டை போட மாட்டாங்க தானே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை, அதுதான் பிரச்சனை. அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாரியே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதுசாக ஒரு உருட்டி விட்டுருக்காரு. ஆமாம், உங்களுக்கு இனிமேல் ஈரானுக்கு யாராவது ஆயுதம் சப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% டேரிஃப். இவருக்கு தூங்கி எழுந்த உடனே ஏதாவது ஒரு மைண்ட் செட் மாறிடும் போல். அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணத்தை உருவாக்கணும், பணத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு யோசனையாகவே இருக்குது. அந்த ட்ரூத் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் 2 வாரம் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உள்ளாரியே யாரெல்லாம் ஈரானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கூடுதலாக 50% டேரிஃப். இப்போது ட்ரம்ப்பை தூக்கத்தில் எழுப்பி நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டேரிஃப் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே மறந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு டெய்லி ஒரு நாளில் 2-3 அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்து என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னே உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நெருக்கமாக பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸே இப்போ என்ன செய்ய போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பீதி கலந்த ஒரு விஷயமாகவே அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. 50% டேரிஃபில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தத்துக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஹார்மூஸை எப்படி திறக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் இப்போதைக்கு 2 தரப்பும் குண்டு போட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கையாக இருந்துச்சு இனிஷியலாக. இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கம் நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் அதே நேரத்தில் ஈரானுக்கு யாராவது வெப்பன் சப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 50% டேரிஃபை நான் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யுரேனியத்தை செறிவூட்டுறதுல தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால யுரேனியமுக்கு யாரும் முன் வரக்கூடாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்படி மீறி யாராவது வெப்பன்ஸ் அவங்களுக்கு ஈரானுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே சாங்ஷன்ஸும் போடப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு புது உருட்டி விட்டுருக்காரு. இதே போல் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இப்போ நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். 40 வருஷம் 45 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தவங்கெல்லாம் போதும், அவங்களோட ரெஜிமில் எதுவுமே பெருசாக இல்லை, மக்கள்லாம் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஒரு ஆட்சி மாற்றத்தையே கம்ப்ளீட்டாக நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்த 2 தகவல்கள் ரொம்ப முக்கியமான கீ அப்டேட்ஸாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரானும் ஒத்துக்கிட்ட அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அங்கிருந்து தான் உலகத்தோடைய 20% கச்சா எண்ணெய் எல்லா நாடுகளுக்கும் போகுது அப்படிங்கிற நிலைமையில ஒரு மாதத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால
அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடக்க முடியாமல் சுமார் 800 கப்பல்கள் அங்கே சிக்கியிருக்கு. கப்பல் முதலாளிகள் வேறு வேறு நாடுகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த கப்பல்களில் வேலை செய்கிறவங்க வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதில் மட்டும் 20,000 தொழிலாளர்கள் இந்த கப்பல்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 40 நாளாக சரியாக உணவு கூட இல்லை, சரியான அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இதனால் ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷரையே அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா தரப்புல இருந்தும் சொல்கிறாங்க. அந்த 20,000 பேருங்கிறது மார்ச் மாதத்துடைய எண்டு கணக்கு தான். எப்போ தான் இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படின்னே தெரியலன்ற பட்சத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இந்த 20,000 பேர் அப்படியே தவிச்சு நிற்கிறாங்க. அதில் நிறைய பேர் இந்தியர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னும் சந்தேகிக்கப்படுது. ஏன்னா இங்கிருந்து எண்ணெய் கப்பல்களில் போய் பயணம் பண்ணிட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு வர்றதுக்கான மாலுமிகளும் இருக்காங்க. பெரும்பாலும் வந்து அந்த கப்பல்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த கப்பல்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எண்ணெய் கப்பல்கள் சரக்கு கப்பல்கள்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் ஜப்பானை சேர்ந்தவங்களோடது நின்று இருந்தாலும் அவங்களோட பிளான் எப்போவுமே பிளான் பியாக இருக்குது. சரி, இப்போ நம்மக்கிட்டேருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து என்ன வர்றதுதானே பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிற அமெரிக்கா கிட்ட போயிடுவோம். அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இல்லைனாலும் நிலைமையை சமாளிக்கிற அளவுக்கு ஜப்பானுக்கு தேவையான எரிபொருளை அமெரிக்கா கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஷிப்ஸை அவங்க வந்து பிளானை மாற்றிருக்காங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அந்த எரிபொருளை நம்பி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜப்பான் எடுத்திருக்கிற அடுத்த கட்ட முயற்சி என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் தேவையில்லை, சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் அன்னன்னைக்கு தேவையான எண்ணெய்கள் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம சின்ன சின்ன அளவில் உள்ள ஷிப்ஸை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இல்லாமல் வேற ஒரு ரூட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஜப்பானுடைய அடுத்த கட்ட பிளானாக இருக்குது. ஜப்பான் தான் அமெரிக்கா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட பிளானும் வேறு மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த அமெரிக்கா வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிக அளவில் ரஷ்யா அப்புறம் வேறு சில நாடுகள்கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம். ஜப்பானே அப்படி ஒரு பிளான் பண்ணும்போது 140 கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் இன்னும் ஒரு பிளான் பியா வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெனிசுலா அண்டு வேறு சில நாடுகள் குறிப்பாக திரும்ப ரஷ்யா கிட்ட இருந்தே வாங்கலாமா அதுக்கான ப்ராசஸையும் தொடங்கியிருக்காங்க. இதே நேரத்தில் இந்தியாவுடைய அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, வளைகுடா நாடுகள் ஈரான் கிட்ட இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு வாங்குறது அந்த பிளானையும் ஒரு பக்கம் நடக்கட்டும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக வெளிநாடுகள் கிட்ட இருந்தும் நம்ம கொஞ்சம் கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்திய தரப்புலேருந்து முன்வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகே வந்து உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 10% மேலே விழுந்துருச்சு. உதாரணத்துக்கு $100 வித்துக்கிட்டு இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து அப்படியே 10% விழுந்து $90 வரைக்கும் வந்துருச்சு. இந்த 10% அளவுக்கு கச்சா எண்ணெய் விழுந்துருச்சு அப்படின்னாலுமே அடுத்த கட்டமாக தங்கத்துடைய விலை கணிசமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தங்கம் $4,600லேருந்து $4,700 வரைக்கும் இருந்தது. அதுதான் நெக்ஸ்ட் மானிட்டரியான மெட்டல் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் 2% 3%க்கு மேலே உயர்ந்திருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் $4,800 வரைக்கும் ஒரு அவுன்ஸ் தங்கமானது சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படுது. சர்வதேச கமிட்டிகள்லாம் கெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மார்கன் ஸ்டான்லி இவங்கெல்லாம் கெஸ் பண்ண மாதிரி $5,300லேருந்து $5,400 வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட ஷாக்காக இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் தங்கத்துடைய விலை கணிசமாக ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு டேக் அவேவாக இருக்குது. இது மக்கள் பேச்சு. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.